ஹலோ, செம்ம ஹெல்த்தியா செம்ம ஃபில்லிங்கா ஒரு ஈஸி ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு 500 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் ஒரு கடாயிலையும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கர் யூஸ் பண்ணேன். இது கூடவே பீன்ஸ், கேரட், கேப்சிகம், மஷ்ரூம், கார்ன் இதெல்லாம் ஒரு 500 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நாங்கள் ஹோல் ஃபேமிலி டின்னருக்கு இதுதான் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் 100 150 கிராம்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு விசில் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணிட்டேன் விசில ஒரு 2-3 மினிட்ஸ்லயே. ஏன்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. இன்மிடில் கார்ன்ஃபிளாருக்கு பதிலாக ராகி ஃபிளாரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தண்ணியில். ஸோ இதை விசில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மிக்ஸ் ஆகி 50% to 70% வெந்திருக்கிற இந்த வெஜிடபிள்ஸில் இந்த ராகி ஃபிளாரை நான் மிக்சரை சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ராகி வேகிற கேப்ல பேலன்ஸ் 20-30% வெஜிடபிள்ஸ் வெந்துடுங்கிறதுனால. ஃபைனலா இன்னும் இதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு புரோட்டீனுக்கு ஒயிட் எக் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 ஒயிட் எக் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு எல்லோ இருந்துட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இதை நல்லா உப்பு போட்டு பீட் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக சேர்த்துக்கோங்க. எக்ஸஸாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மொத்தமாக சொதப்பிடும், குடிக்கவே மாட்டாங்க. ஹாட்டாக இருக்கிற இந்த சூப் மிக்சரில் இந்த எக்கை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரண்டி போட்டு கலக்காதீங்க. எக்கை ஆட் பண்ணி அப்படியே 2 மினிட்ஸ் விட்டுட்டீங்கன்னா நல்ல நூடுல் மாதிரி அந்த எக்கு பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டாப்பிங்க்கு ஜீரகம், சோம்பு, மிளகு நான் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தேன். நீங்கள் வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் அரவுண்ட் 200 கிராம்ஸ் ஆஃப் சூப் எடுத்துக்கிட்டேன். மற்ற எல்லாருக்குமே ஆஷிஷுவலாக கொடுத்தேன் அவங்கவுங்க போர்ஷன். ஸோ உண்மையாகவே அவ்வளோ ஃபில்லிங்காக கிரேவிங்ஸ் இல்லாமல் செம்ம ஹெல்த்தியாக பாடியை செம்மையாக நல்ல நியூட்ரிஷனும் வச்சுக்கிறதுக்கு இந்த டின்னர் சப்போர்ட் பண்ணுச்சு.